தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சட்டசபை தேர்தலில் சீமானின் திட்டம் என்ன? சட்டசபை தேர்தலில் சீமானின் திட்டம் என்ன என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கின்றோம். செந்தமிழன் சீமான் அவர்கள் கட்சி ஆரம்பித்து ஏறத்தாழ 15 ஆண்டுகள் ஆகப் போகின்றது. ஆனால் இன்னும் சட்டசபைக்குள்ளோ பாராளுமன்றத்துக்குள்ளோ காலடி எடுத்து வைக்கவில்லை நாம் தமிழர் கட்சி. இதற்கு காரணம் நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிடுவதுதான் காரணம். 1996ஆம் ஆண்டு ஜி.கே. மூப்பனார் தமிழ் மாநில காங்கிரஸ் என்ற ஒரு கட்சியை ஆரம்பித்தார். அது தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்கும் என்று கூட பரவலாக பேசப்பட்டது. ஆனால் மாறி மாறி கூட்டணி வைத்ததன் காரணமாக அந்த கட்சி இன்றைக்கு காணாமல் போனது. 1993இல் மதிமுக என்ற ஒரு கட்சியை வைகோ ஆரம்பித்தார். மூன்றாவது ஒரு கட்சியாக கருதப்பட்டது. ஆனால் மாறி மாறி கூட்டணி வைத்ததன் காரணமாக மதிமுக காணாமல் போனது. 2005ஆம் ஆண்டு தேமுதிக என்ற ஒரு கட்சியை ஆரம்பித்தார் விஜயகாந்த். அது ஒரு மாறி மாறி கூட்டணி சேர்ந்ததன் காரணமாக அந்த கட்சி இன்றைக்கு காணாமல் போய்விட்டது. ஆக தற்காலிக வெற்றிக்காக நிரந்தரமான தோல்வியை தான் இழக்கவில்லை என்று செந்தமிழன் சீமான் அவர்கள் கூறிவிடுவார் அடிக்கடி. ஆக தனித்துதான் போட்டி என்பதில் அவர் உறுதியாக இருந்தார். கடந்த சட்டசபை தேர்தலில் கூட 7% வாக்குகளை நாம் தமிழர் கட்சி பெற்றது. அது அபார வளர்ச்சியாக இருந்தது. ஆக பாராளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி இதைவிட இன்னும் அபாரமாக இருக்கும். 18 வயது நிரம்பிய வாக்காளர்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிப்பார்கள் என்று கருதப்பட்டது. ஏறத்தாழ 20% வாக்குகள் வரை எதிர்பார்க்கப்பட்டது. ஒவ்வொரு பாராளுமன்ற தொகுதிக்கும் 2 லட்சம் வாக்குகள் குறைந்தது கிடைக்கும் என்று எதிர்பார்த்தோம். ஆனால் எதிர்பாராத விதமாக நாம் தமிழர் கட்சியினுடைய விவசாயி சின்னத்தை வேண்டுமென்றே பறிக்கப்பட்டது, திட்டமிட்டே பறிக்கப்பட்டது. அதாவது சீமானின் வாக்கு சதவீதம் உயர்ந்துவிடக்கூடாது என்ற கண்ணோட்டத்தில் அந்த சீமான் அவர்களுடைய நாம் தமிழர் கட்சியினுடைய விவசாயி சின்னம் பறிக்கப்பட்டது. அந்த விவசாயி சின்னம் தற்பொழுது தமிழகத்தில் போட்டியிட்ட 40 தொகுதிகளில் 75,000 வாக்குகள் பெற்றுள்ளது. ஏறத்தாழ 1 லட்சம் வாக்குகள் பெற்றுள்ளது. அந்த 1 லட்சம் வாக்குகளும் நாம் தமிழர் கட்சிக்கு விழ வேண்டிய வாக்குகள் தான். சின்னம் குழப்பத்தினால் நாம் தமிழர் கட்சியினுடைய பழைய சின்னத்திற்கே அவர்கள் வாக்களித்துள்ளார்கள். ஆக நாம் தமிழர் கட்சிக்கு விழ வேண்டிய 1 லட்சம் வாக்குகள் அது பிரிந்து போய்விட்டது. அடுத்ததாக நாம் தமிழர் கட்சிக்கு வழங்கப்பட்ட அந்த புதிய சின்னம் மைக் சின்னத்தை ஓரளவு தமிழகம் முழுவதும் பரவலாக கொண்டு சேர்க்கப்பட்டது. கடந்த சட்டசபை தேர்தலை விட இந்த பாராளுமன்றத்தில் அபரிதமான வளர்ச்சி இருக்கும். 20% வாக்குகள் பெறலாம் என்று எதிர்பார்த்தோம். ஆனால் 1% வாக்குகள் தான் கூடுதலாக பெற்றோம். அதாவது 8.19% வாக்குகளை பெற்றோம். கடந்த சட்டசபை தேர்தலை விட இந்த தேர்தலில் வாக்குகள் அதிகம் பெற்றோம். ஆனால் இன்னும் அதிகமான வாக்குகள் பெறுவோம் என்று எதிர்பார்த்தோம். ஆனால் எங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி குறைவாகத்தான் நாங்கள் கருதுகிறோம். இதற்கு காரணம் கடந்த சட்டசபை தேர்தலில் 3 கூட்டணி தான் இருந்தது. திமுக, அதிமுக, நாம் தமிழர் கட்சி. ஆனால் இந்த முறை 4 கூட்டணி உருவாகிவிட்டது. அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்று பாரதிய ஜனதா கட்சி தனித்து களமிறங்கியது ஒரு காரணம். கடந்த சட்டசபை தேர்தலில் திமுக ஆளுங்கட்சியாக இல்லை, எதிர்க்கட்சியாக இருந்தது. அந்த தேர்தலில் ஆளுங்கட்சியாக வெற்றி பெற்றது. அந்த தேர்தலில் போட்டியிட்ட காரணத்தினால், எதிர்க்கட்சியாக இருந்து போட்டியிட்ட காரணத்தினால் பணம் அவ்வளவாக செலவழிக்க முடியவில்லை. தற்பொழுது சட்டசபை தேர்தலில் அவர்கள் வெற்றி பெற்று ஆட்சியில் உள்ளார்கள். ஆகவே இந்த பாராளுமன்ற தேர்தலில் பணத்தை தண்ணியாக திமுக இறக்கி வீசியது. பணபலத்தால், அதிக பணபலத்தால் இந்த தேர்தலை சந்தித்தது. அதே போன்று பாரதிய ஜனதா கட்சியும் ஏறத்தாழ 1000 கோடி ரூபாய் வரை செலவு செய்ததாக கூறப்படுகிறது. 1000 கோடி ரூபாய் செலவு செய்ததும் கூட போதுமான வாக்குகளை அறுவடை செய்யவில்லை. ஆக இந்த தேர்தலில் 4 முனை போட்டி நிலவியது. இதில் பாரதிய ஜனதா கட்சி
ஒரு தனியாக ஒரு அணி அமைத்து போட்டியிட்டது நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பின்னடைவு தான். ஏன்னால் நாம் தமிழர் கட்சிக்கு விழ வேண்டிய அந்த வாக்குகளை எல்லாம் பாஜக பெற்றுள்ளது. அது மத்தியில் ஆளுங்கட்சியாக இருப்பதாகவும் திமுகவுடைய ஊழலை அடிக்கடி சொல்லி காண்பித்தும் இந்த வாக்குகளை பெற்றது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி ரோடு ஷோ என்ற பெயரில் தமிழகத்தில் சர்க்கஸ் நடத்தியது என்று வாக்காளர்களை கவர்வதற்காக பல்வேறு யுக்திகளை அவர்கள் கையாண்டார்கள். ஆக பாஜக கூட்டணி இல்லாமல் போயிருந்தால், தமிழகத்தில் 3 முனை போட்டி இருந்தால், நாம் தமிழர் கட்சி ஏறத்தாழ 20% வாக்குகளை பெற்றிருக்கும். ஆனால் வருகிற சட்டசபை தேர்தலை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், தமிழகத்தில் 5 முனை போட்டி ஏற்படக்கூடிய சூழ்நிலை உள்ளது. அதாவது 5வது போட்டியாளராக களமிறங்குகிறார் தமிழக வெற்றி கழகம். நடிகர் விஜய் களமிறங்குகிறார். ஆக இந்த 5 முனை போட்டி ஏற்படும் பொழுது நாம் தமிழர் கட்சியுடைய வாக்கு வங்கி இதே வாக்கு வங்கியை தக்க வைக்குமா, அல்லது இதை விட சற்று அதிகமாக வாக்குகளை பெறுமா, அல்லது இந்த தேர்தலில் பெற்ற வாக்குகளை விட குறைவான வாக்குகள் பெறுமா என்பது ஒரு கேள்விக்குறியாக உள்ளது. என்னதான் பார்த்தாலும் கூட நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகத்தை ஆரம்பித்து தேர்தலை சந்தித்தால் இளைஞர்கள் வாக்குகள் நாம் தமிழர் கட்சிக்கு விழுவதை அவர் கொஞ்சம் பிரிப்பார். அப்படி பார்க்கும் பொழுது நாம் தமிழர் கட்சிக்கு விழ வேண்டிய வாக்குகளை நடிகர் விஜய் பிரிப்பார். அப்பொழுது நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு வங்கி அதிகரிப்பது குறையலாம், அல்லது இப்பொழுது பெற்றிருக்கிற வாக்குகள் எண்ணிக்கை சதவீதம் குறையலாம். ஆக அந்த 5 முனை போட்டியில் நாம் தமிழர் கட்சி தாக்குப்பிடிக்குமா என்று பார்த்தால், தனித்து நின்று தாக்குப்பிடிக்கலாம், வாக்குகளை பெறலாம், அறுவடை செய்யலாம். ஆனால் சட்டசபைக்குள் காலெடுத்து வைக்க முடியுமா? சட்டசபைக்குள் செல்ல வேண்டும், அதுதான் முக்கியம். ஆனால் அநேகம் பேர் நாம் தமிழர் கட்சியை கூட்டணி வையுங்கள் என்று கூறுகின்றார்கள். நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிடுவதற்கு தயார். ஆனால் நாம் தமிழர் கட்சி கூட்டணி என்ற ஒரு முடிவுக்கு வந்தால், அதாவது செந்தமிழன் சீமான் அவர்கள் கூட்டணி குறித்து ஒரு முடிவுக்கு வந்தால், அது நிச்சயமாக திமுகவுடன் கூட்டணி கிடையாது. ஏனென்று சொன்னால் திமுக ஆளுங்கட்சியாக இருக்கிறது, ஊழல் கட்சியாக இருக்கிறது. ஆகவே திமுகவுடன் கண்டிப்பாக கூட்டணி கிடையாது. செந்தமிழன் சீமான் அவர்கள் கூட்டணி வைப்போம் என்று ஒரு முடிவு செய்தால் அதிமுக கூட்டணியில் இணைவதற்கு வாய்ப்புண்டு. ஆனால் அங்கு பாரதிய ஜனதா கட்சி அந்த அதிமுக கூட்டணிக்கு இடமில்லாமல் இருக்க வேண்டும். அதிமுக கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சி இல்லாமல் இருந்தால் நாம் தமிழர் கட்சி அதிமுக கூட்டணியில் இடம்பெறும். அதிமுக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி வரலாம், தமிழ் மாநில காங்கிரஸ் வரலாம், தேமுதிக, புதிய தமிழகம் இடம்பெறும், எஸ்டிபிஐ கட்சி இடம்பெறும், விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் கூட இந்த பக்கம் வரலாம், தமிழக வாழ்வுரிமை கட்சி கூட அதிமுக பக்கம் வரலாம். ஆக அதிமுக கட்சி பலம் பொருந்திய கட்சியாக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. பாரதிய ஜனதா கட்சியை அதிமுக கூட்டணியில் சேர்க்காவிட்டால் அதிமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி போன்ற மற்றும் இஸ்லாமிய கட்சிகள் வருவதற்கு வாய்ப்புண்டு. நாம் தமிழர் கட்சி கூட சேர்வதற்கு வாய்ப்புண்டு. அதாவது பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணியில் இல்லாமல் இருந்தால் நாம் தமிழர் கட்சி அதிமுக கூட்டணிக்கு வருவதற்கு வாய்ப்புண்டு. அதே நேரத்தில் அதிமுக கூட்டணிக்கும் சீமான் விரும்பவில்லை என்று சொன்னால் நடிகர் விஜய் அவர்களுடன் கூட்டணி வைப்பதற்கு வாய்ப்புண்டு. ஆகவே 3 ஆப்ஷன் தான். ஒன்று தனித்து போட்டி, இரண்டாவது அதிமுகவுடன் பாரதிய ஜனதா கட்சி இல்லாத அதிமுக கூட்டணி, மூன்றாவதாக நடிகர் விஜய் அவர்களுடைய கூட்டணி. இந்த 3 ஆப்ஷன் தான் இருக்கும். ஆனால் தனித்து போட்டியிட்டால் நாம் தமிழர் கட்சி சட்டசபைக்குள் காலெடுத்து வைக்குமா என்பது கேள்விக்குறிதான். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி இல்லாத அதிமுகவுடன் கூட்டணி வைத்தால், அல்லது விஜய் அவர்களுடைய கட்சியோடு கூட்டணி வைத்தால், தமிழக சட்டசபைக்கு நாம் தமிழர் கட்சி அடியெடுத்து வைப்பதற்கு வாய்ப்புண்டு. ஆனால் நடிகர் விஜய் அவர்களுக்கு தன்னுடைய வாக்கு வங்கியை அவர் நிரூபிக்கவில்லை. அவர் கட்சியை ஆரம்பித்து விட்டார். பாராளுமன்ற தேர்தலும் முடிந்து ஏறத்தாழ 2 மாத காலம் ஆகப் போகிறது. இன்னும் அவர் அரசியலில் ஆர்வம் காட்டாமல் இருக்கிறார். ஆகவே அவர் லெட்டர் பேடில் கட்சி நடத்துகிறாரா,
அல்லது ஆன்லைனில் கட்சி நடத்துகிறாரா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஆகையால் சட்டசபை தேர்தலில் சீமானின் திட்டம் இதுவாகத்தான் இருக்கும். திமுகவுடன் கூட்டணி கிடையாது. இரண்டாவது தனித்து போட்டி. மூன்றாவது பாஜக இல்லாத அதிமுக கூட்டணி. நான்காவது நடிகர் விஜயுடன் கூட்டணி. இதுதான். இதை தவிர வேறு எந்த திட்டமும் கிடையாது. ஆனால் தனித்து போட்டியிட்டால் நாம் தமிழர் கட்சி சட்டசபைக்கு செல்வது கஷ்டம்தான். அதிமுக விஜய் அவர்களுடைய கட்சியில் கூட்டணி வைத்தால் சட்டசபையில் செல்வதற்கு வாய்ப்புண்டு.